ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம ஆர்ட் ஆஃப் சமையலோட 100வது எபிசோட். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் இன்னைக்கு 100 பூந்தியை வச்சு ஒரு லட்டு செஞ்சு காட்ட போறேன். ஏன் 100 பூந்தின்னா ஒரு பூந்தியும் என்னோட ஒரு எபிசோட். அடுத்து நம்ம லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1.5 கப் சர்க்கரை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் 4, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, ஆப்ப சோடா 1/2 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுதான் லட்டு செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூந்திக்கு மாவு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணலாம். மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் எடுத்து வச்ச கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு கரைக்கணும். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். எடுத்ததும் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ திக்காக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாவு பாருங்க, இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், அப்ப சோடா. உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கலர் போடலை. இப்போ பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அது நல்லா கலக்கியாச்சு. இனி நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்தாச்சு. அடுப்பை வச்சுட்டேன். பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். எப்பயுமே லட்டு செய்யற டைம் எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் நம்ம பூந்தி போட்டதும் மேலே வரும். அதனால நல்லா எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்ட்டு கொஞ்சமா ஒரு டிராப் விட்டு பார்க்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல ஜல்லி கரண்டி, அதில் கூட எடுத்துக்கலாம். இப்போ மாவு இதில் இப்படி ஊற்றிட்டு எடுத்துடலாம். பாருங்க, போட்டது மேலே வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். பூந்தி ரொம்ப கிறிஸ்பாக கூடாது. இப்போ நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துல இதை எடுத்துடலாம். 3/4 பதம் இருந்தால் போதும். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ள அடுத்தது இதாகிடும் முறுமுறுன்னு. அதனால கொஞ்சம் அடுப்பை நான் சிம் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு அமுத்த டைம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி அமுறணும். இதுதான் இதோட பதம், சரிங்களா? இப்போ இதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை பெருசு பண்ணிட்டேன். ஏன்னா அடுத்த ஊற்றுற டைம் எண்ணெய் சூடாக இருக்கணும். அதனால அடுப்பை இப்போ பெருசு பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்த கரண்டியும் எடுத்து ஊற்றலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி எடுத்து மாவை வச்சு இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விடுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஊத்துற டைம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூந்தி எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து சர்க்கரை பாகு காய்ச்சணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டுடலாம். நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு தண்ணி. இப்போ 3/4 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இனி அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ இது மெல்லமாக அதை கலக்கி விடுங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிட்டும். நான் சொன்னது நார்மல் இனிப்பு. உங்களுக்கு இனிப்பு கூட பிடிக்குன்னா 1க்கு 2 கூட போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்கட்டும். இப்போ பாகு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் பாருங்க, இந்த மாதிரி நூல் மாதிரி வந்து பார்த்தீங்களா, இதுதான் ஒரு நூல் பதம். இப்படி எடுக்கிற டைம் இப்படி வரணும் விடாமல். இதுதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு, பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட ஆர்ட் ஆஃப் சமையலோட ஸ்பெஷல் கவுண்டிங் 100 பூந்தியை தனியாக எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8
நம்மளோட 100 பூந்தி கவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதை லட்டு பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதை எடுத்துட்டு ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போ இந்த 100 பூந்தியை இதில் போட்டோம். இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக ஊற்றலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஊற்றி, இப்போ பாகு போதும். அடுத்து இது சூடாக இருக்குது, இப்போ கை வைக்க முடியாது. இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் லட்டு பிடிக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை நம்ம உருண்டை பிடிக்கலாம். பாருங்க, இதை லைட்டாக அப்படி மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பால் ஷேப்பு பிடிக்க முடியும். டன்டடங், நம்மளோட 100 பூந்தி லட்டு. நான் ஒன்று நினச்சேன் 100 பூந்தினா பெரிய லட்டுவாக இருக்குன்ட்டு, பார்த்தா சின்ன லட்டு. இப்போ இதை வச்சிடுறேன். நம்ம 100 பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மீதி இருக்கு இல்லையா, அந்த பூந்தியை லட்டு பிடிக்கணும். இப்போ பாகு வந்து ஆறிடுச்சு, அதனால் லைட் சூடு பண்ணணும். அதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். இதை லைட் சூடு பண்ணால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இது லைட் சூடாகிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தியை இதில் போட்டுடலாம். அடுத்து நம்ம இந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை இறக்கி வச்சுட்டு திராட்சை முந்திரியை வறுத்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டேன். இப்போ நம்ம திராட்சை முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி பாதி வறுத்ததுக்கு அப்புறம் திராட்சை போட்டா போதும், ஏன்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும். திராட்சை முந்திரி அவங்கவுங்க விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதுல பச்சை கற்பூரம் போடலாம், கிராம்பு போடலாம். இப்ப முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்ப அடுத்தது எடுத்து வச்ச திராட்சையும் போடலாம். இப்ப திராட்சை முந்திரியும் பொரிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நம்ம பூந்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சக்கரை பாகுல அதுல இந்த தாளிச்ச திராட்சையில ஊத்திடலாம். அடுத்து நம்ம ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடாக இருக்க டைம் லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா நமக்கு இந்த பூந்தியில் ஜீரா எல்லாம் நல்லா ஊறிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா மசிச்சிட்டேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்கணும். இனி உருண்டை பிடிச்சி காட்டுறோம். இப்போ நம்மளோட 100வது எபிசோட் ஸ்பெஷல் லட்டு ரெடி, நார்மல் லட்டு ரெடி. பார்த்தீங்களா, இதுதான் 100 பூந்தி லட்டு. இனி அடுத்தது 500, 1000 அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு எப்பயும் இருக்கணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.